யாருக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்கும்னு ஜாதக ரீதியாக பார்க்கலாம். ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும்னா இந்த சிம்மம் வலுத்து இருக்கணும். சிம்மாதிபதி சூரியன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வலுத்து இருக்கணும். சிம்மம் சுபத்தன்மை அடையணும், குருவால் பார்க்கப்படணும், அல்லது அந்த எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி சுபத்தன்மை அடைந்து 5ஆம் இடத்துல இருந்தாலோ, அல்லது சிம்மம் ஒரு சூரியனோட இந்த குரு சேரும்போது அதிக நன்மை ஏற்படுது. அது மூலிமா அரசாங்க உத்தியோகம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, இந்த மாதிரியான நீடித்த வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படுது. தனாதிபதியும் சிறப்பாக இருக்கணும். நீடித்த வருமானத்துக்கு காரணம் நம்மளுடைய 2ஆம் இடம் தனஸ்தானம். இந்த தனாதிபதி நல்ல வலுத்து சுபத்தன்மை அடையும் போது ஒருத்தருக்கு நீடித்த வருமானம் கிடைக்குது. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்து மூலிமா ஒருத்தருக்கு நீடித்த வருமானம் கிடைக்கிறதுக்கு சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்தன்மை அடையும் போது அவர் அரசாங்கம் மூலிமா நீடித்த வருமானம் உள்ளவராக மாறுகிறார். ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் அடுத்தடுத்து போடுற பதிவில் உங்களுக்கு பதிலளிக்கப்படும். ஸ்ரீ குமரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள்.